வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு விஷயத்த பத்தி பேசலாம்னு நெனைக்கிறேன். உங்கள சீக்ரெட்டா ஹேட் பண்றவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒண்ணு நான் கேட்கட்டுமா? உங்க லைஃப்ல உங்கள சீக்ரெட்டா ஹேட் பண்றவங்கள கண்டிப்பா இருப்பாங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள விரும்புறவங்கள விட விரும்பாதவங்க தான் நெறையா பேர் இருப்பாங்க இல்லையா? நம்ம முன்னாடி ரொம்ப நம்மகிட்ட நல்லபடியா பேசிட்டு, பின்னாடி நம்மள ரொம்ப வெறுக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. வெளியிலேருந்து பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா மனசுக்குள்ள நமக்கு நல்லது நடக்கணும்னு நெனைக்கவே மாட்டாங்க. அ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த பத்தி நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சீக்ரெட்லி ஹேட் பண்றவங்கள எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு ஒரு 7 சைன்ஸ் இருக்கு. சைன் என்ன தெரியுமா? உங்க கூடயே ரொம்ப நல்லவங்களா ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஆனா, நீங்க இல்லாத இடத்துல உங்கள பத்தி நெகட்டிவான விஷயங்கள பேசுவாங்க. இது இப்ப ரொம்ப காமனா நடந்துட்டு இருக்கு இல்லையா? அ என்ன சொல்லணும்னா, ஓப்பனா ஆனா மத்தவங்களுக்கு தெரியிற மாரி ஹேட் பண்ண மாட்டாங்க. ஆனா, சீக்ரெட்லி உங்கள ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 2வது சைன் என்னன்னா, நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஹாப்பியே ஆக மாட்டாங்க. ஆனா, ஹாப்பி ஆவுற மாதிரி நடிப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொல்லணும்னா, நீங்க ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணிட்டீங்க, நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்க சைலன்ட்டா அத கேட்டுட்டே இருப்பாங்க. பட் ஒரு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டாபிக்க சேஞ்ச் பண்ணிருவாங்க. இல்ல வேற ஏதாவது பேசுவாங்க. ஆர் என்ன சொல்லுவாங்க, சில டைம்ஸ் வந்து ஜென்யூனியா அப்படி ஹாப்பியா இருக்கிற மாரி நடிப்பாங்க. ஆனா உண்மையா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்யூனா உங்களுடைய இத என்ன சொல்ல, உங்களுடைய சக்சஸ ஹாப்பி பண்ணுவாங்க. இன்னொரு 3 சைன் என்ன தெரியுமா? நீங்க என்ன வந்து நல்லது பண்ணாலும் சரி, அவங்க ஃபால்ட் கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு நல்ல வொர்க் பண்ணா கூட அவங்க சொல்லுவாங்க, அது உனக்கு லக்கில தான் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீ பண்ணலனா இது இன்னொருத்தர் இத விட நல்லா பண்ணியிருப்பாங்க. இத விட பெட்டரா இருந்திருக்கும்." அப்படி நமக்குள்ள ஒரு நெகட்டிவா நமக்குள்ள ஒரு தாட் கொண்டு வந்து நம்மள ஒரு மாரி சப்ரஸ் பண்ணிருவாங்க. இது பேர் தான் ஹிடன் ஜெலஸ்ன்னு சொல்லுவாங்க. 4வது சைன் என்ன தெரியுமா? அவங்க உங்கள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. "நீ அவர விட ஒண்ணும் பெட்டர் கிடையாது. அவரு உன்ன விட இன்னும் நல்லா செஞ்சிருப்பாரு. அவரு பாரு இந்த லெவல்ல இருக்காரு. நீ என்ன லெவல்ல இருக்கன்னு யோசிச்சு பாரு." இந்த மாதிரி ஒரு ஆல்வேஸ் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள ஒரு மாரி டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க கூட கம்பேரிசன் பண்றவங்கள என்ன சொல்றது? உங்கள ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட நேமையும் டேமேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. 5வது சைன் என்ன தெரியுமா? அவங்க உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்குன்னு பலவிதமான ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? வாழ்க்கையில சில இடங்கள அச்சீவ் பண்ணணும், சில விஷயங்கள வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னு. அத எதையுமே அவங்க வந்து இந்த மாரி ஆட்கள் வந்து நம்மள அச்சீவ் பண்ணவே விட மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு நியூவா ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்னோம்னா, முதல்ல அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க டவுட்டுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஆன விஷயங்கள சொல்லிட்டு, "இது பாசிபிள் கிடையாது. இது ரிஸ்க்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணாத. உந்த லைஃப்ல நீ இந்த ஸ்டெப் எடுக்காத. இது நல்லா வரும், நல்லா வராது." இப்படி எக்கச்சக்கமான நெகட்டிவான தாட்ஸ நம்ம மைண்டுக்குள்ள திணிப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், பயந்து போய் அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டெப் எடுக்கலாமா, வேண்டாமான்னு யோசிச்சுட்டு, அங்கேயே நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்காம நம்ம அங்கேயே நின்னுட்டுருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள குழப்பி விட்டுட்டு அவங்க அஹேஹாய போயிட்டே இருப்பாங்க. ந உண்மையாவே ரியல் சப்போர்ட்டர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அங்க உங்கள என்கரேஜ் பண்ணி, "நீ பண்ணு. உன்னால முடியும். ஒரு தடவ தடுக்கி விழுந்தாலும் திரும்ப திரும்ப நீ எழுந்து பாரு. கண்டிப்பா நீ வந்து உன்னுடைய லைஃப்ல அடுத்த லெவல்ல நீ அச்சீவ் பண்ண முடியும்." உங்களுக்கு ஒரு எதார்த்தத்த சொல்லி புரிய வைப்பாங்க. ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லட்டுமா? அ ஒரு பெர்சன் இருந்தாரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ஃபேஸா பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. பட் அவருக்கு ஏதாவது ஒரு சக்சஸ் அடைஞ்சா, அந்த ஃப்ரெண்டு ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாரு. அவரு ஸ்ட்ரகிள் பண்ணும்போதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட் ஒரு மாரி ஒரு ஹாப்பி ஆவாரு. இத வந்து கீப் ஆன் நடந்துட்டே இருந்துச்சு. இத வந்து அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, அத பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப நாள் அத கவனிக்கிறாரு. ஒரு நாள் அதோட உண்மையான ட்ரூத் என்னன்னு ரியலைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையும் இல்ல. இவன் எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாதுன்னு ஒரு ஒரு டிஸ்டன்ஸ கிளியர் பண்ணிட்டு, இவன் உனக்கு ஒரு விதமான ஹிடன் எனிமின்னு டிசைட் பண்ணிட்டான். ஒரு பிட்டர் ட்ரூத் தான். அந்த ட்ரூத் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம வாழ்க்கை வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம ஹேட் பண்றவங்கள நம்ம வந்து ரொம்ப அவங்கள அகெயின்ஸ்ட்டா போயிட்டு அவங்களுக்கு எதிரா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க ஹேட் பண்றாங்க இல்லையா? அவங்க ஹேட் பண்றவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த உலகத்துல எல்லாரும் நம்மள லைக் பண்ணணுன்ற ஒரு ரூல் கிடையாது இல்லையா? நம்மளும்
எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? என்ன ட்ரூத்தோ அதை நீங்கள் ரியாலிட்டி என்னவோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, சிலர் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, சிலர் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, சிலர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டு நம்மளை சைலண்டாக ஹேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒன்றே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை ஹேட் பண்ணுறவங்க நம்ம வாழ்க்கையோட என்ன சொல்கிற கண்ட்ரோல் பண்ண அவங்க முடியாது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக க்ரோத் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு நாள் வரும், இன்றைக்கி உங்களை ஹேட் பண்ணுறவங்க, இன்றைக்கி உங்களை வெறுக்கிறவங்க உங்கள் சக்ஸஸை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி உங்களை சைலண்டாக ஹேட் பண்ணுறவங்க ஒரு நாள் உங்கள் க்ரோத்தை பார்த்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. அதனால தான் லைஃப்பில் ஒரு சிம்பிள் ட்ரூத் என்ன தெரியுமா? நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை ஹேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. உங்களை ஜென்யூனாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையை பில்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட லைஃப் கூட ரன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீக்ரெட் ஹேட் பண்ணுறவங்கள பற்றி நான் சொல்கிறேன், எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய சக்ஸஸ் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் உங்கள் சக்ஸஸ் தான் உங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் ஆன்சர். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் விழும்போது உங்களை ஹேட் பண்ணுறவங்க சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் விழுறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்காதீங்க. விழுந்தாலும் நீங்கள் எழுந்து நிற்பேன்னு சொல்லுங்கள். அவங்க முன்னாடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷனாக நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறையா பேர் காலையிலேருந்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த பர்த்டே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா என் லைஃப்பில் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பர்த்டேனா வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி காம்பேக்டாக ஏசியில் உட்காந்து கேக் வெட்டிட்டு மத்தியானம் ஆனால் எங்கே லஞ்ச் போயிட்டு அப்படி இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் ஷூட்டிங்கில் உட்காந்துட்ருக்கேன். அதுவும் இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல இந்த வெயிலில் நின்று என்னுடைய பர்த்டே செலவு பண்ணுறேன். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி எனக்கு இது கடவுள் கொடுத்த இந்த ஒரு நாள். இது என்னுடைய ஒர்க்கில் முடியும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய லைவில் உள்ள எல்லா கமெண்டர்ஸும் எனக்கு நிறையா பேர் நீங்கள் பர்சனலாக விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி உள்ள சொந்த பந்தங்கள் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். என்னுடைய நல்ல விஷயங்களையும் சரி, என்னுடைய கடினமான டைம்லேயும் சரி, நீங்கள் எல்லாரும் என் கூட வந்திருக்கீங்க. உண்மையாக ஒரு வருஷம் கடந்து போனதே தெரியல. போன வருஷம் நான் உங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி இந்த வருஷம் ஒரு நேர் போனதே தெரியல. கடவுள் எனக்கு இந்த ஒரு நாளையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்னும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், சைலண்டான ஹேட்டர்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற வழியை பாருங்கள். நம்மளை குறை பேசுகிறவங்க குறை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பின்னாடி முதுகில் குத்துறவங்க குத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை என்ன, உங்களுடைய எய்ம் என்னன்றதை நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. அவங்கள பார்த்து வாழணும், இவங்கள பார்த்து வாழணும் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்முடைய 5 விரல் நம்ம ஒரே கையில் தானே இருக்குது. நம்ம 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது. உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நன்றியோட சந்தோஷத்தோட வாழ கற்றுக்கோங்க. இல்லாதவங்கள பாருங்கள். சைக்கிள் இருக்கிறவனை பார்த்து, உங்ககிட்ட சைக்கிள் இருக்கா, பைக் இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. நடந்து போகிறவனை பாருங்கள். அவரால் அந்த சைக்கிள் கூட வாங்க முடியாமல் நடந்து போகிறாரு இல்லையா? அப்படி என்னன்றதை பார்த்து வாழ கற்றுக்கோங்க. பேராசைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும். உண்மையாக இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் உழைக்கிற உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உண்மையாக பண்ணுங்கள். உங்களை எதிர்க்கிறவங்க முன்னாடி நீங்கள் சூப்பராக வருவீங்க. உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.